ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2025 வந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட பேரு ஹெர்மன். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு வயசான ஹீரோ ஒருத்தர் ஒரு வீட்டுல தனியா பல வருஷமா இருக்காரு. அதே வீட்டுல ஹீரோ பண்ண ஒரு தப்புனால ஒரு அமானுஷமா ஏதோ ஒண்ணு அவன் கூடயே பல வருஷமா இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சும் அது கூடவே வாழ்றான். அப்படி என்னதான் தப்பு பண்ணா அந்த அமானுஷம் அவனை விட்டு ஏன் போகல, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மம் தான் என்ன, இவன் அந்த அமானுஷம் வச்சு செஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. சரி வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. என்ன ட்ராக் சூழ்ந்திருக்கு, அது என்ன அழிக்க பாக்குது, என்ன ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு, என்னையும் ஒரு ட்ராக்கா மாத்த பாக்குது. எனக்கு பயமா இருக்கு, என்ன பண்ணணும்னே தெரியல, இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறேன் அப்படி தெரியல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு வீட்டை காட்டுறாங்க. அங்க ஒரு ரூம்ல தூக்கு கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்த சீன்ல ஹெர்மன் அப்படிங்கிற ஒரு வயசான ஆளு அந்த வீட்டுக்கு வெளியில விறக வெட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ஊர் மலைகளுக்கு பக்கத்துல பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்க அந்த சத்தத்தை கேட்க முடியாம காதை மூடிட்டு உட்கார்ந்து ஆலிஸ் அப்படின்னு ஒரு பேரை சொல்றாரு. அப்ப மழை வர போற மாதிரி தூரமா பயங்கரமா இடி இடிக்குது. ஹெர்மன் எங்கேயே போறாரு. அப்ப டக்குனு ஏதோ ஒரு சத்தம் கேட்க திரும்பி பாக்குறாரு. ஆனா எதுவுமே இல்ல. ஒரு இடத்துல பொறி வச்சிருக்காரு. அதுல முயல் மாட்டிருக்கு போல. அதை எடுத்துட்டு வர அப்ப தூரத்துல ஒரு கன்னியாஸ்திரி சிஸ்டர் மேரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கையை கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த முயலை கிளீன் பண்றாரு. அடுத்த சீன்ல ஹெர்மன் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவரோட மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு கடவுள் மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல, ஆனா இப்ப நான் கடவுளை தேடிக்கிட்டு இருக்கேன். அவ எப்பவுமே இதைத்தான் என்கிட்ட இருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஒரு போட்டோவை எடுத்து பாக்குறாரு. அதுல அவரோட ஒய்ஃப் ஆலிஸோட போட்டோ தான் இருக்கு. என்னை விட்டுட்டு போய் 40 வருஷம் ஆச்சு. விதி அவளை எங்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. அவளை கடைசியா ஒரு முறை பார்க்கணும். அவ இப்ப ட்ராக் உருவமா என் கூடவே தான் இருக்கா. ஆனா அது என் இல்லூஷன் அப்படின்னு தோணுனாலும் அந்த சத்தம் அந்த உருவம் என்னை வாழ விட மாட்டுது. இதுல இருந்து வெளியில வரணும், நான் சாகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பாத்ரூமுக்கு போயிட்டு முகத்தை கழுவிக்கிட்டு இருக்க அப்ப கண்ணாடியில ஒரு உருவம் தெரியுது. அவளோட நெத்தில காயமா இருக்க ஹெர்மன் அப்படின்னு அவளும் கூப்பிட கண்ணாடியில அவளை பார்த்து பயந்து போறாரு. அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டில போடுறாங்க. அடுத்து ஹெர்மன் சமைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப யாரு கூடயே பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ தான் நல்லா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்கிருந்த சேர்ல யாரும் எந்திரிச்சு போற மாதிரி இருக்கு. கட் பண்ணி ஒரு சீனையும் காட்டுறாங்க. யங் ஏஜ்ல ஹெர்மனை காட்டுறாங்க. அவர் சமைச்சுக்கிட்டு இருக்கப்ப ஆலிஸ் வந்து அவனை கட்டி பிடிச்சு நீ ஒரு பெஸ்ட் குக் அப்படின்னு சொல்றான். இங்க ஹெர்மன் கொஞ்ச நேரம் பைபிள படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அதே நேரத்துல வெளியில பயங்கரமா இடி இடிக்குது, மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. அடுத்து ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி எல்லாத்தையுமே சரியா வச்சுட்டு அதை மூடுறாரு. திடீர்னு அதுக்கு பக்கத்துல ஹெர்மன் அப்படின்னு அவ கூப்பிடுற சத்தம் கேட்டு பயந்து போய் பின்னாடி போறாரு. அந்த உருவத்தோட தலை ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு. திடீர்னு அவ மறைஞ்சு போக ஹெர்மன் தலையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே மாடிக்கு போறாரு. இதுக்கு மேல இருந்த பைத்தியமே பிடிச்சிரு அப்படின்னு தற்கொலை பண்றதுக்காக தூக்கு கயிறை எடுத்து அவர் கழுத்துல மாட்டிக்கிட்டு கீழே இருந்து சேரை தள்ளி விட கயிறு அவர் கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அவரோட கண்ணுக்கு முன்னாடி அந்த லேடியோட உருவம் வந்து போகுது. அதே நேரம் யாரோ கதவை தட்டுற மாதிரியான சத்தம் கேட்க சாக போற நேரத்துல கூட நம்ம நிம்மதியை இருக்க விட மாட்டாளே அப்படின்னு நினைச்சு மறுபடியும் கஷ்டப்பட்டு அந்த சேர்ல காலை வச்சு கயிறை கலட்டிட்டு இறங்குறாரு. மூச்சு விட முடியாம ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவருக்கு. கொஞ்ச நேரம் இருமல் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து கீழே போயிட்டு கதவை ஃபுல்லா ஓபன் பண்ணாம லைட்டா ஓபன் பண்ணிட்டு யாருன்னு கேட்க அங்க சிஸ்டர் மேரி, சீனியர் சிஸ்டர் ஜோபின்னு வந்திருக்காங்க. சீனியர் சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லை. மேரி சிஸ்டரும் அவங்கள பிடிச்சிருக்காங்க. எங்க வீட்டுல மழையினால பவர் கட் ஆயிருச்சு, அதனால அந்த குளிர்ல எங்களால இருக்க முடியல, ப்ளீஸ் எங்களை கொஞ்சம் உள்ள விடுங்களே அப்படின்னு மேரி சிஸ்டர் கேட்க என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஹெர்மனும் கதவை ஓபன் பண்ணி விடுறாரு. சீனியர் சிஸ்டரும் வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு நடந்து வர மேரி சிஸ்டரும் அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. சிஸ்டருக்கு என்னாச்சு, நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு ஹெர்மனு கேட்க கொஞ்சம் மாசமாவே அவங்களால நடக்க முடியல, கண்ணும் சரியா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு மேரி சிஸ்டர் சொல்றாங்க. அப்ப வெளியில பயங்கரமா இடி இடிக்க ஆரம்பிக்குது. அந்த வெளிச்சத்துல மாடி ரூம்ல இருந்த அந்த தூக்கு கயிறோட ஷேடோ தெரியுது. அத ஒரே நேரத்துல ஹெர்மனும் மேரியும் பாத்துறாங்க. என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நீங்க இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. சிஸ்டருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, மழை விட்டது நாங்க போயிடுறோம் அப்படின்னு மேரியும் சொல்லிக்கிட்டு என்ன சமையல் நல்ல ஸ்மெல்லா இருக்கே அப்படின்னு கேட்க அடுத்து ரெண்டு பேருக்குமே ஹெர்மன் சாப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அந்த இடம் இருட்டாக ஆரம்பிக்குது. அந்த லேடியோட உருவம் டக்குன்னு வந்து நிக்குது. அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்குது. கோவமானவரு நீ யாரையும் கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு மர்மமா சொல்ல நீங்க யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே மேரி சிஸ்டர் அங்கே வராங்க. ஹெர்மன் உடனே நார்மலுக்கு வந்துடுறாரு. அடுத்து சிஸ்டர் ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மேரி சிஸ்டரும் உங்க சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கு, நீங்க ஏன் தனியா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சீனியர் சிஸ்டரும் இவர் எங்க தனியா இருக்காரு அப்படி சொல்ல அதை கேட்டு ஷாக்கான ஹெர்மனோ ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. சிஸ்டர் தெரியாம சொல்றாங்க அப்படி சொல்லி மேரி சிஸ்டர் சமாளிக்கிறாங்க. அது உங்க கூட தானே இருக்கு அப்படின்னு மறுபடியும் சீனியர் சிஸ்டர் சொல்ல என்ன இருக்கு அதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு ஹெர்மன் கேட்க அது ட்ராக், அதை பார்க்க முடியாது ஆனா உணர முடியும், அது உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதோட இடத்துக்கு கூட்டிட்டு போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு கடவுள் எங்க இருந்தா ட்ராக் எல்லாம் இருக்காது அப்படின்னு சீனியர் சிஸ்டர் சொல்ல கடவுள் நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா தானே இருக்காரு அப்படின்னு கவலையா ஹெர்மன் சொல்றாரு. நீங்க கஷ்டத்துல இருந்து நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம் அப்படின்னு மேரி சிஸ்டர் சொல்ல எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தெரியாம உங்களால எனக்கு உதவ முடியாது
முடியாது அப்படின்னு என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே இதை எடுத்துக்கிச்சு. இனி எடுக்க எதுவுமே இல்ல, இனி எடுக்கவும் முடியாது, எல்லாமே முடிய போகுது அப்படின்னு ஹெர்மன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் தற்கொலை பண்ணிக்க போறது நினைச்சு அவர் அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. ட்ராக்ல இருந்து தப்பிக்க முடியாது, அது உன்னை விடாது அப்படின்னு சீனியர் சிஸ்டர் சொல்ல, கடவுள் எங்களை இங்க வர வச்சிருக்கிறது உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் அப்படின்னு மேரி சிஸ்டர் சொல்லி அவ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனாலும் ஹெர்மன் அதை பத்தி பேசாம எந்திரிச்சு, நீங்க சீக்கிரமா இங்க இருந்து போய் ஆகணும், இல்லனா உங்களுக்கு தான் ஆபத்து, அந்த ட்ராக் என்ன யூஸ் பண்ணி உங்களை ஏதாவது பண்ணிடும் அப்படின்னு ரெண்டு பேரையுமே வெளியில போக சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாரு. அந்த குளிரான வீட்டுல எங்களால இருக்க முடியாது, ப்ளீஸ் எங்களை போக சொல்லாதீங்க அப்படின்னு மேரி சிஸ்டரும் கெஞ்சுறாங்க. ரெண்டு பேருமே அடம் பிடிச்சு போகாம அங்கேயே இருக்காங்க. ஹெர்மனுக்கு ஹெல்ப் பண்ண மேரி சிஸ்டரும் அவர் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ரொம்ப வருஷமாவே தனியாவே இருக்கீங்க, இதுவே உங்களுக்கு ஒரு டிப்ரெஷனா இருக்கும். அவ யாரு, உங்க மனைவியா? அவளை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா? பிடிக்கும், அவ என்ன விட்டுட்டு வேற ஒரு ஆள் கூட போயிட்டாருன்னு சோகமா சொல்றாரு. நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா, மன்னிப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மேரி சிஸ்டர் கேட்க, திடீர்னு அவங்க நெத்தில இருந்து ரத்தம் வருது. அதை பார்த்து பயந்து கத்துறாரு. அவர் கத்துறத பார்த்து மேரி சிஸ்டர் பயப்படுறாங்க. அது உன்னை கண்ட்ரோல் பண்ணுது, நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு ஹெர்மன் சொல்ல, இப்ப பேசுனது நான் தான், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் பேசுனேன், நீங்க தப்பான எந்த ஒரு முடிவும் எடுத்துட கூடாது அப்படின்னு அவரை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. திடீர்னு லைட்டு விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்ப ஒரு வித்தியாசமான வாய்ஸ், ஹெர்மன் வேணாம் அப்படின்னு அவருக்கு மட்டும் கேக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஹெர்மன் வேற மாதிரி மேரி சிஸ்டர் கொல்ல ட்ரை பண்றாரு. டக்குன்னு சுயனனுக்கு வந்து, சிஸ்டர் சாரி அப்படின்னு கேக்குறாரு. நான் தான் சொன்னல நீங்க எகிருந்த ஆபத்து அப்படின்னு அவனு சொல்ல, நீங்க இதை தெரியாம தான் பண்ணிட்டீங்க அப்படின்னு மேரி சிஸ்டர் சொல்றாங்க. ஆனா ஹெர்மன் வேகமா மாடிக்கு போறாரு. மேரி சிஸ்டரால அவரை சமாதானப்படுத்த முடியல. மேல வந்த ஹெர்மனும் மறுபடியும் தற்கொலை பண்றதுக்காக கயிறை கழுத்துல மாட்டுறாரு. அப்ப யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. கதவை ஓப்பன் பண்ணாது அப்படின்னு மேல இருந்து ஹெர்மனும் கத்துறாரு. ஆனா கதவை திரும்ப திரும்ப தட்ட, நான் போய் யாருன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேரி சிஸ்டரும் கதவை ஓப்பன் பண்ண போக, கயிறை எடுத்து போட்டுட்டு வேகமா வந்து மேரிய கதவை ஓப்பன் பண்ண விடாம தடுக்கிறாரு. அப்ப வெளியில இருந்து ஒரு ஆண் குரல் கேக்குது. நான் மழையில மாட்டிக்கிட்டேன், கால் பண்ணணும், ஒரு போன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றான். அடுத்து ஹெர்மனும் கொஞ்சம் கதவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு யாருன்னு பார்க்க, நான் மலையேற வந்தேன், மழையில மாட்டிக்கிட்டேன், என் பொருள் எல்லாமே நனைஞ்சு போச்சுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் போன் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேக்குறான். என்கிட்ட போன்ல இல்ல, நீங்க இருந்து போ அப்படின்னு ஹெர்மன் சொல்ல, அதை பார்த்த மேரியும் அவர் எதுவும் பண்ண மாட்டாரு, அவருக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கடுப்பான ஹெர்மனும் கோவமா அவளை பார்த்துட்டு கதவை ஓப்பன் பண்றாரு. உள்ள வந்து அவன் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு, என் பேர் ஜேம்ஸ் அப்படின்னு மேரி கிட்ட அறிமுகம் வைக்கிறான். மேரியும் எல்லாரையுமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அடுத்து அவ கூட நல்லா பேசிக்கிட்டு இருக்க ஹெர்மனுக்கு அதை பார்க்க செம்மையா கடுப்பா இருக்கு. நீ போன் கேட்டு தானப்பா வந்த அப்படின்னு சொல்லி கிச்சன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு கிச்சன்ல விடுறாரு. ஜேம்ஸும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நான் சேஃபா இருக்கேன், கொஞ்சம் மழை விட்ட உடனே இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறான். என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துகிட்டு இருக்கா, ஆனா மெயின் ரூட் எல்லாமே பிளாக்ல இருக்கான், அதனால கொஞ்சம் லேட் ஆகலாம், அது வரைக்கும் மட்டும் என்ன இங்க இருக்க விடுங்க அப்படின்னு, வெளியில ரொம்பவே குளிருது அப்படின்னு ஜேம்ஸ் சொல்ல, நீ இங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு ஹெர்மன் சொல்ல வர, அதுக்குள்ள மேரி சிஸ்டரும் ஹெர்மன் எதுவும் சொல்ல மாட்டாரு, நீங்க இங்கே இருக்கலாம் அப்படி சொல்லிடுறாங்க. அதுக்கு மேல பேச முடியாம ஹெர்மனும் அமைதியாயிடுறாரு. இந்த வீக்கெண்டை நல்லா என்ஜாய் பண்ணலான்னு இருந்தேன், ஆனா இந்த பேய் மழையில வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்ல, என்ஜாய் பண்ண எதுக்கு இந்த காட்டுக்குள்ள வந்த அப்படின்னு கடுப்பா ஹெர்மன் கேட்க, நான் வேற ஒரு இடத்துக்கு தான் பிளான் பண்ணேன், திடீர்னு இங்க வந்துட்டேன் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்றான். நீ இங்க வரணும்னு இருந்திருக்கு, உன்னால இங்க இருக்கிறத உணர முடியுது அப்படின்னு சீனியர் சிஸ்டர் கேட்க, அவங்க சொல்றதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ஆமாங்க இங்க நல்லா சூடா இருக்கு அப்படின்னு ஜேம்ஸ் சொல்றான். இங்க நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் ஒண்ணு இருக்காடுன்னு சீனியர் சிஸ்டர் சொல்ல, பேய பத்தியா பேசுறீங்க, அது வெளியில காட்டுக்குள்ள இருக்கும், ஆனா எனக்கு அது மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல அப்படின்னு ஜேம்ஸ் சொல்றான். அப்ப நீ எப்ப இங்க இருந்து போக போற, நீ இங்க இருந்தா உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு ஹெர்மன் சொல்றாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு, நான் போய் மறுபடியும் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பாக்குறேன், சீக்கிரமா வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸன் கிச்சனுக்கு போறான். போனவன் போன் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா அங்கிருந்து சாப்பாடை எடுத்து வச்சுட்டு ருசியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து கடுப்பான ஹெர்மனோ அங்கிருந்து போறாரு. பாத்ரூமுக்கு வந்த ஹெர்மனோ அவரோட கையை கழுவிக்கிட்டு இருக்க, அவரோட கை ஃபுல்லாவே ஒரே ரத்தமா இருக்கு. திடீர்னு கண்ணாடியில அவரோட முகம் ரொம்பவே கொடூரமா தெரியுது. கண்ணாடியை பார்த்து, ஜேம்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, திடீர்னு அந்த லேடியோட உருவம் கண்ணாடியில தெரியுது. கட் பண்ணி மாடியில இருந்து ஹெர்மன் ரூமுக்கு போயிட்டு ஜேம்ஸும் அந்த ஆலிஸோட போட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்கே வந்த ஹெர்மனோ அதை வாங்கி வச்சுட்டு கோவமா இங்கிருந்து போக சொல்றாரு. ஜேம்ஸும் சாரி கேட்டுட்டு அங்கிருந்து போகும்போது அந்த தூக்கு கயிறை பார்த்துட்டே போறான். அடுத்த சீன்ல ஜேம்ஸும் மேரி சிஸ்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்திய அவளோட ஹஸ்பண்ட் ரொம்பவே கொடுமைப்படுத்தி தப்பா பேசி அடிச்சு கொடுமை பண்ணான், இப்ப அவ வேற ஒருத்தவனை தேடி போயிட்டா, அவ இப்ப நிம்மதியா இருக்காடுன்னு ஜேம்ஸ் சொல்றான். அதை கேட்டுக்கிட்டு இருந்த ஹெர்மனுக்கு கோவம் வருது. சில விஷயம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அவரோட ஒய்ஃபோட உருவமும் வந்துட்டு போகுது. ஜேம்ஸும் என்னமோ அதை அவன் வீடு மாதிரி சரக்கு எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கான், என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். மேரி சிஸ்டருக்குமே உயினை ஊத்தி கொடுத்துட்டு அவனோட கதை எல்லாத்தையுமே சொல்ல, சிஸ்டர் மேரியா அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து அவங்க மேலேயே கைய போடுறான். அதை புரிஞ்சுக்கிட்ட சிஸ்டரும் விலகி போய்கிட்டு இருக்காங்க. ஜேம்ஸ் பண்றதை பார்த்து ஹெர்மனுக்கு வெறி ஆகுது. சீனியர் சிஸ்டரும் அமைதியாவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல வெளியில கட்டுறாங்க. அந்த மழை
மழையில தூரமா இருக்கிற ஒரு விளக்கு தூணை காட்டுறாங்க. அப்ப ஒரு டீமன் சிரிக்கிற மாதிரியான ஒரு சத்தமும் கேக்குது. இங்க வீட்டுல திடீர்னு ஜேம்ஸ் அழ ஆரம்பிக்கிறான். என்னன்னு புரியாம ரெண்டு பேருமே நிக்க, அவ என்னை விட்டுட்டு போய் அடுத்த செகண்டே வேற ஒரு ஆளை தேடிக்கிட்டா. அதை என்னால ஏத்துக்கவே முடியல. அவ வேற ஒரு ஆண் கூட இருக்கிறத நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல அப்படின்னு ஜேம்ஸும் வித்தியாசமா பேச ஆரம்பிக்கிறான். அது மேரிக்கு எதுவுமே புரியல. ஆனா ஹெர்மனோ எல்லாம் புரிஞ்ச மாதிரி தலையை பிச்சுக்கிட்டு நிறுத்துன்னு சொல்றாரு. ஆனா என்னால அவளை காப்பாற்ற முடியல. நான் ஏதாவது பண்ணி அவளை காப்பாத்தி இருக்கணும் அப்படின்னு டக்குன்னு அழுதுகிட்டு ஜேம்ஸ் சொல்ல, அடுப்பான ஹெர்மனோ என் வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றாரு. நான் எங்கேயும் போக மாட்டேன், இது ஏன் வீடு அப்படின்னு ஜேம்ஸ் சொல்ல, அதே மாதிரி மேரியும் நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு ரெண்டு பேருமே இப்படி பேசுறது கேட்டு ஷாக்காய் போய் நிக்கிறாரு. அடுத்து ஜேம்ஸும் வெறி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. அப்ப மறுபடியும் யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. எல்லாரும் பயந்து போய் நிக்கிறாங்க. உன் கூட யாராவது வந்தாங்களா அப்படின்னு ஹெர்மன் கேட்க, நான் தனியா தான் வந்தேன் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்றான். ஹெர்மனும் கதவு கிட்ட போயிட்டு யாருமே கதவை ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப மறுபடியும் சத்தம் கேட்க, யாரா இருந்தாலும் இங்க இருந்து போங்க அப்படின்னு கத்துறாரு. கொஞ்ச நேரம் சத்தம் கேட்கல, மரம் ஏதாவது விழுந்திருக்கும், நான் போய் பாக்குறேன் அப்படின்னு ஜேம்ஸும் கதவை ஓபன் பண்ண போக, அப்ப மரம் இல்ல, அது ஒரு ஆளுதான் அப்படின்னு சீனியர் சிஸ்டர் சொல்றாரு. அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியுது. அடுத்த சீன்ல கதவை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இருட்டுக்குள்ள எதுவுமே சரியா தெரியல. ஒரு சின்ன மரக்கிளை உடைஞ்சு கிடக்குற மாதிரி தெரியுது. யாருமே இல்ல அப்படி சொல்லிட்டு கதவை மூட போற அந்த நேரம் திடீர்னு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அவருக்கு முன்னாடி ஒரு சத்தம் கேக்குது. இடி வெளிச்சத்துல ஒருத்தன் அடிபட்டு அந்த குளிர்ல பனிக்கு நடுவில் விழுந்து கிடக்குறான். மேரி சிஸ்டரும் பதறி போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹெர்மனோ அவ யாருன்னே எனக்கு தெரியாது, என் வீட்டுக்குள்ள அவனை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவன் சாகிறத நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு ஜேம்ஸும் சொல்லிட்டு வேகமா போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறான். சிஸ்டர் மேரி தான் அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவன் கருப்பு டிஷர்ட் போட்டிருக்கான். அவன் முகத்துல இருந்த அந்த மண்ணை மேரி தொடச்சிக்கிட்டு இருக்க. அப்ப அவனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கா அப்படின்னு ஹெர்மனை கேக்குறாரு. அடுத்து அவன் முகத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. கருப்பு டிஷர்ட் போட்டவன் டக்குன்னு எந்திரிச்சு, நீ நினைச்ச மாதிரி இல்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹெர்மன், இவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மேரி சிஸ்டர் கேட்க, இவன் அவளை எங்கிட்ட இருந்து பறிக்க வந்தவன் அப்படி சொல்றாரு. அதை எப்படி இவர் பறிக்க முடியும் அப்படின்னு மேரி சிஸ்டர் கேட்க, இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு புரியாம ஜேம்ஸும் குழம்பி போய் நிக்கிறான். இவன் ட்ராக்கோட இடத்துல இருந்து வந்திருக்கான் அப்படின்னு சீனியர் சிஸ்டர் சொல்றாங்க. சிஸ்டர் கிட்ட போன கருப்பு டிஷர்ட் போட்டவனோ, உங்களுக்கு எல்லாமே தெரியும் போல, நம்ம எல்லாருமே அந்த ட்ராக்ல ஒரு சின்ன பகுதி தானே அப்படி சொல்லிக்கிட்டு ஹெர்மன் கிட்ட போயிட்டு, உன்னை ட்ராக்குக்கு கூட்டிட்டு போக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். எப்படி நான் கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு கேட்க, இங்க தான் ஏற்கனவே அந்த ட்ராக் பிளேஸ பாத்திருக்கீங்களே அப்படின்னு அவனும் சொல்ல, அப்ப அந்த விளக்கு தூணை காட்டுறாங்க. போறதுக்கு முன்னாடி நீ யாரு, எப்படிப்பட்ட மான்ஸ்டர் அப்படின்னு அது காட்டும் அப்படின்னு அவன் சொன்னதுமே அந்த இடமே இருட்டா மாற ஆரம்பிக்குது. அதை கேட்ட ஹெர்மனும் கோவம் வந்து கத்துறாரு. அடுத்து கோவமா மாடிக்க போறாரு. மேரியும் அவரை தடுக்க பாக்குறாங்க. அப்ப ஈவில் சிரிக்கிற சத்தம் ஹெர்மனுக்கு மட்டும் கேக்குது. ரூமுக்கு வந்ததும் கதவை லாக் பண்ணி வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு. அவருக்குள்ள ஏதோ ஒண்ணு வந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப வெளியில இருந்து மேரி சிஸ்டரும் ஜேம்ஸும் கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. அதே நேரம் பவரும் ஆஃப் ஆகி வீடே இருட்டாயிடுது. கீழே வந்து மேரி சிஸ்டரும் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மெதுவா கீழே வந்து ஹெர்மன் சீனியர் சிஸ்டருக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அடுத்து சீனியர் சிஸ்டரும் அந்த இருட்டுக்குள்ள கத்துற சத்தம் மட்டும் தான் கேக்குது. பதறி போன மேரி சிஸ்டரும் என்னன்னு போய் பார்க்க, சீனியர் சிஸ்டரும் தலையை தொங்க போட்டு இறந்து போயிருக்காங்க. அதை பார்த்த மேரி சிஸ்டரும் அழுதுகிட்டு இருக்க, இதை பண்ணது இவன் தான் அப்படின்னு ஹெர்மனும் அந்த கருப்பு டிஷர்ட் போட்டவன கையை காட்ட, நான் எதுவுமே பண்ணல, நீ தான் பண்ண, உனக்கு தான் கொலை பண்றது ஒன்னும் புதுசு இல்லையே அப்படின்னு கருப்பு டிஷர்ட் போட்டவன் ஹெர்மனை பார்த்து சொல்ல, நீ ஒரு டீமன் அப்படின்னு ஹெர்மனை சொல்லிட்டு அவனோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. இவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு ஜேம்ஸ் வந்து தடுத்து ஹெர்மனை இழுத்துட்டு போயிட்டு ஒரு சேர்ல கட்டி போட்டு மேரி சிஸ்டரும் அவரோட வாயில டேப்பை ஒட்ட போறாங்க. வேணாம் அப்படி பண்ணாத அப்படின்னு ஹெர்மனோ அவங்கள தடுக்கிறாரு. ஆனா மேரி சிஸ்டரும் டேப்பை ஒட்டிடுறாங்க. கருப்பு டிஷர்ட் போட்டவன் ஹெர்மன் கிட்ட வந்து ஏதோ சொல்ல அவன் வாங்கி போயிடுறான். ரொம்ப நேரம் கழிச்சு ஹெர்மன் எந்திரிக்கிறாரு. அப்ப சீனியர் சிஸ்டம் எந்திரிச்சு இவரை பாக்குற மாதிரி தெரியுது. அவங்களோட கண்ணும் வெள்ளை கலருக்கு. அடுத்த செகண்டே அவங்க இறந்து கிடக்குறாங்க. அப்ப கருப்பு டிஷர்ட் போட்டவன் ஹெர்மனுக்கு பக்கத்துல வந்து, நானும் டீமன் தான், நீயும் டீமன் தான், நீயும் நானும் வேற வேற கிடையாது, தப்பு பண்ணிட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிட்டா நீ தப்பிச்சிருவியா, உண்மை எப்படியும் வெளியில வந்துதான் ஆகும் அப்படின்னு அவன் சொல்றான். அத நேரம் மேல மாடியில ஜேம்ஸும் மேரி சிஸ்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹெர்மனுக்கு ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த சத்தம் கிட்ட கோவப்படுறாரு. அதே நேரம் கருப்பு டிஷர்ட் போட்டவன் திடீர்னு ஹெர்மனை கட்ட அவிழ்த்து விட்டுறான். ஹெர்மன் கத்தியோட மேல வராரு. ஏதோ ஒரு சத்தம் கிட்ட ஜேம்ஸும் கதை ஓபன் பண்ண ஹெர்மன் வரதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். நீ ஒரு சிஸ்டரா இருந்துகிட்டு அவனை உன்னை தொட விட்டுருக்க அப்படி சொல்லிட்டு மேல வர, அப்படி எதுவும் கிடையாது, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு மேரி சிஸ்டர் சொல்றாங்க. எதுவுமே கேட்காம ஜேம்ஸ கத்தியால குத்த வர ஜேம்ஸும் அதை தட்டி விட்டுறான். ஆனா ஹெர்மன் பயங்கரமா டீமன் மாதிரி சண்டை போடுறாரு. ஜேம்ஸ கீழே தள்ளி விட்டுட்டு கழுத்தை நெரிக்கிறாரு. மேரியும் அதை தடுக்க போக அவங்கள தள்ளி விட்டுறாரு. அவங்களும் பறந்து போய் விழுகிறாங்க. ஒரு சீன்ல அந்த கருப்பு டிஷர்ட் போட்டனோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா ஒரே செகண்ட்ல ஜேம்ஸும் இறந்து போய் கிடக்குறான். அதை பார்த்து பதறி போன மேரியும், நீ தான் அவனை கொன்ன, நீ ஒரு டீமன் அப்படி சொல்ல, ஆலிசனை எதுவுமே பண்ணல அப்படின்னு அவரோட ஒய்ஃபோட பேர் சொல்லி அவர் கூப்பிடுறாரு. ஆனா சிஸ்டரும் பயந்து போயிட்டு தப்பிச்சு கீழே ஓடி வர, கதவை ஓபன் பண்ணி கீழே போக போற அந்த நேரம் அவளை பிடிச்ச ஹெர்மனும் போகாத அப்படின்னு
தடுக்கிறாரு. ஆனா அவரை தள்ளி விட்டுட்டு வெளியில ஓடி வராங்க. அந்த பனிர வெளிக்கு கல்லு மேல விழுந்து இறந்து போறாங்க. தலையில இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த ஹெர்மன் அழுதுகிட்டு இருக்காரு. அவரோட கண்ணுக்கு அவரோட ஒய்ஃப் ஆலிஸ் இறந்து போய் கிடக்குற மாதிரி தெரியுது. என்ன மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அப்ப கருப்பு டிஷர்ட் போட்டவன் வெளியில வர இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படி சொல்லிட்டு அவன் கூட சண்டை போடுறாரு. அந்த இடமே இப்ப புகை மூட்டமா மாறுது. கட் பண்ணி இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணமான அந்த சீனை காட்டுறாங்க. எங்க இருக்கிற ஹெர்மன் சமைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆலிஸ் வந்து அவரை கட்டி பிடிச்சி நீங்க ரொம்ப சூப்பரா சமைக்கிறீங்க ஹெர்மன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஓல்டு ஹெர்மன் ஒரு மிஸ்டுக்கு நடுவுல நிக்கிறாரு. எல்லா இடமும் பனி மூட்டமா இருக்கு. அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல. அப்ப கொஞ்சம் தூரத்துல ஒரு தூண் விளக்கு தெரியுது. அப்ப ஹெர்மன் அப்படின்னு யாரோ கூப்பிடுற மாதிரி கேக்குது. திரும்பி பார்த்தா அவரோட ஒய்ஃப் ஆலிஸ் தான் நிக்கிறாங்க. ஆலிஸ் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கிட்ட போக திடீர்னு அந்த உருவம் மறைஞ்சு போகுது. அதே நேரம் மேரி சிஸ்டரும் ஏன் என்ன கொன்ன அப்படின்னு கேட்கற மாதிரியும் ஒரு இல்லியூஷன் வருது. அந்த ட்ராக்கோட உன்னால போராட முடியாது, அது கிட்ட சரணடைஞ்சிரு அப்படின்னு சீனியர் சிஸ்டர் சொல்ற மாதிரியும் தெரியுது. அப்ப ஹெர்மனுக்கு பின்னாடி இருந்து வந்த அந்த கருப்பு டிஷர்ட் போட்டவன் அவனை பிடிக்க ஹெர்மனு கத்துறாரு. டக்குன்னு அவன் மறைஞ்சு போயிடுறான். இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப மறுபடியும் இந்த சீனை காட்டுறாங்க. ஆலிஸோட ஹஸ்பண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஆலிஸும் கிளம்புறா. எங்க போற அப்படின்னு அவனும் கேட்க நான் நேத்து சொன்னேன்ல என் வேலை விஷயமா நான் போறேன் அப்படி சொல்ல ஆனா அவன் நம்ப மாட்டான். நீ சொல்லியிருந்தா எனக்கு ஞாபகம் இருக்கும்ல அப்படின்னு எங்க இருக்கிற ஹெர்மன் கேட்க நீ எப்பவுமே வேலை வேலைன்னு இருக்க, நான் சொல்லும் போது அதை கவனமா கேட்க மாட்டேற, அதான் உனக்கு ஞாபகம் இல்ல, நீ என் கூட வெளியிலயும் வர மாட்டேற, எப்பவும் வேலையினே இருக்க அப்படின்னு சொல்ல அதுவே ஒரு சின்ன வாக்குவாதமா மாறிடுது. அடுத்து அதுக்கு மேல அங்க இருக்காம நாம ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸும் வெளியில போயிடுறாங்க. போன அவங்களையே கடுப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு எங்க இருக்கிற ஹெர்மன். ஆனா அவரோட முகத்தை சரியா காட்ட மாட்டாங்க. அடுத்து இங்க ஓல்டு ஹெர்மன் அது எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப அங்க வந்து கருப்பு டிஷர்ட் போட்டுவேன் அதெல்லாம் மறக்க முடியாது, இன்னும் எதையுமே முடியல, ஞாபகப்படுத்த வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அப்படி சொல்றான். எனக்கு எதுவுமே வேணாம் நான் போறேன் அப்படின்னு ஓல்டு ஹெர்மன் சொல்ல நீ சாகர நேரம் இன்னும் வரல, அது உனக்கு இன்னொரு சான்ஸ தரப்போகுது அப்படின்னு ஒரு இடத்துல கையை காட்ட அங்க ஆலிஸ் கொடையோட நிக்கிறா. அவளை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஆலிஸ் உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவளுக்கு பக்கத்துல போக பார்க்க அப்ப ஆலிஸோட தலைக்கு மேல ஒரு கருப்பு ஷேடோ மாதிரி ஒண்ணு பரவி வருது. ஓல்டு ஹெர்மனும் அவளுக்கு பக்கத்துல போக பாக்குறாரு. அப்ப பனிக்காற்று வேகமா வீச ஆரம்பிக்குது. அவரால் அதுக்கு மேல போக முடியல. கஷ்டப்பட்டு ஒரு அடியை எடுத்து வைக்க ஓல்டு ஹெர்மன் நெருங்க ஆலிஸ் மேல ஷேடோ அதிகமாகுது. அப்ப அந்த சீனை காட்டுறாங்க. ஆலிஸ் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவளை விட்டுட்டு போறாங்க. அப்ப ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருந்த யங் ஹெர்மனும் அது யாருன்னு கேட்க என் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றா. ஜென்ஸ் கூட எதுக்கு வந்த அப்படின்னு கோவமா கேட்கிறாரு. ஏன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க கூடாதா அப்படின்னு அவளும் கோவமா கேட்கிறா. நான் உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ போய் உன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு வர, நீ எனக்கு துரோகம் பண்ற அப்படின்னு ஹெர்மனும் அவளை சந்தேகமா கேட்கிறாரு. அப்பெல்லாம் இல்ல, வார்த்தையை கவனமா பேசு, என் மேல கொஞ்சமாச்சும் உனக்கு பாசம் இருக்காடுன்னு ஆலிஸும் அழுதுகிட்டே கேட்க இவ்வளவு கோவமா பேசணும் கூட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அப்பதான் நம்ம பேசுறது தப்பு அப்படின்னு புரியுது. அப்ப ஆலிஸும் அவ மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு வீட்டை விட்டே வெளியில போயிடுறா. இவரும் ஆலிஸ் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா அவ நிக்காம போயிடறான். யங் ஹெர்மனும் கோவமா புக்க தூக்கி அடிக்கிறாரு. இப்பதான் யங் ஹெர்மனை காட்டுறாங்க. அவன் அந்த கருப்பு டிஷர்ட் போட்டோ மாதிரி தான் இருக்கான். அதான் அவனை ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே ஓல்டு ஹெர்மன் ஷாக் ஆனாரு. ஓல்டு ஹெர்மன் பக்கத்துல வந்த யங் ஹெர்மனும் அவ உன் கண்ணு முன்னாடி நிக்கிறா, அவளை அந்த ட்ராக் கொண்டு போறதுக்கு முன்னாடி நீ போய் காப்பாத்து அப்படி சொல்ல தைரியம் வந்து மறுபடியும் ஆலிஸ் கிட்ட போக இப்ப அந்த ஷேடோ ஆலிஸுக்கு தலைக்கிட்ட வந்துருது. இன்னும் ஒரு சில நொடியில அவளை பிடிச்சிரும். அதே மாதிரி ஓல்டு ஹெர்மனுக்கும் பின்னாடியும் அந்த கருப்பு ஷேடோ வந்துடுது. அவரையுமே சுத்தி வளைச்சிடுது. ஹெர்மன் பயங்கரமா கத்துறாரு. அந்த சீன்ல வீட்டை விட்டு வெளியில வந்த ஆலிஸும் ஒரு கொடையை பிடிச்சுக்கிட்டு மழையில நிக்கிறா. அப்ப ஒரு பில்டிங்ல இருந்த ஒருத்தன் அவளை கூப்பிட அவளும் அழுதுகிட்டே அவனை கட்டி பிடிக்கிறா. அதே நேரம் அவனுக்கு பின்னாடி யங் ஹெர்மன் நின்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு இருக்கிறத பார்த்து பயங்கரமா கோவப்படுறாரு. அப்படி கட் பண்ணி அந்த கருப்பு ஷேடோ கிட்ட மாட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்த யங் ஹெர்மனோ நீ பண்ண தப்ப ஒத்துக்க அப்படின்னு கட்டாயப்படுத்துறான். அப்ப ஜேம்ஸ், மேரி சிஸ்டர், சீனியர் சிஸ்டர் எல்லாருமே சேர்ந்து தூக்குல தூங்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஷேடோ ஓல்டு ஹெர்மனை அப்படி தூக்கி பறக்க விடுது. அவரால் மூச்சு கூட விட முடியாம கஷ்டமா இருக்கு அவருக்கு. நீ பண்ண தப்ப ஒத்துக்கிட்டா நீ இந்த கஷ்டத்துல இருந்து தப்பிச்சிருவா அப்படின்னு யங் ஹெர்மன் சொல்றான். அப்ப ஓல்டு ஹெர்மனை அழுதுகிட்டு நான் அப்ப கோவமா இருந்தேன். அப்ப அப்படியே ஆலிஸை காட்டுறாங்க. ஆலிஸ் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்த அவனை வேகமா வந்த யங் ஹெர்மனை கீழே தள்ளிவிட்டு அவன் கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாரு. அவனும் மூச்சு விட கஷ்டப்பட ஆலிஸும் அவனை தடுக்க பாக்குறாங்க. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இவன் எதுக்கு வந்தா அப்படி சொல்லிக்கிட்டு ஆலிஸை தள்ளிவிட அங்கிருந்த ஒரு பெரிய ஜாடி மேல ஆலிஸும் விழுந்துடுறாங்க. தலையில பயங்கரமா அடிபட்டு அங்கே இறந்து போறாங்க. அவங்க தலையில இருந்து அதிகமா ரத்தம் வர அப்பதான் யங் ஹெர்மனோ அதை பார்த்து கதறி அழுதுகிட்டு இருக்காரு. பயத்துல அங்கிருந்து ஓடிய போயிடுறாரு. இங்க நான் தான் ஆலிஸை கொன்னு நான் சாக தகுதியானவன் தான் அப்படின்னு ஓல்டு ஹெர்மன் சொன்னதும் அந்த ஷேடோ அவனை கீழே இறக்கி விட அந்த இடமே நார்மலுக்கு வந்துடுது. உன் தப்ப புரிய வைக்கிறதுக்காக தான் இது எல்லாமே அப்படின்னு யங் ஹெர்மன் சொல்ல அப்போ ஒரு இடத்துல ஆலிஸும் வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு பூமியில படுத்திருக்காங்க. அதை பார்த்து ஓல்டு ஹெர்மனும் அங்கே போயிட்டு அவங்க பக்கத்துல உட்காந்து என்னை மன்னிச்சிரு
மன்னிச்சிடு ஆலிஸ், உன்னை சாகடிக்கணும் அப்படின்னு ஒரு நாள் கூட நினைச்சது கிடையாது, தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப திடீர்னு ஆலிஸ் கண்ணு முழிக்கிறா. அதை பத்தி அப்படியே ஷாக் ஆகுறாரு. ஆலிஸும் அழுதுகிட்டே நான் உன் கூட வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஹெர்மன் அப்படின்னு சொல்றாங்க. நான் பண்ண தப்பு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்கு பொய் சொல்லி என்னை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன்னு ஹெர்மன் சொல்றாரு. ஆலிஸ் மறுபடியும் கண்ணை மூடி போக என்னை விட்டுட்டு போகாத ஆலிஸ் அப்படின்னு கத்துறாரு. ஆலிஸ் மேல அவரோட தலையை வச்சு படுத்துக்கிட்டு நானும் எங்கே இருக்கேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஹெர்மன் வீட்டுக்கு வராரு. சட்டை எல்லாமே கிழிஞ்சிருக்கு. அப்ப அவர் போட்டு வச்ச பாட்டு ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. அதை ஆஃப் பண்ணிட்டு நைட்டு நடந்தது எல்லாமே கனவா உண்மையா அப்படின்னு புரியாம வீட்டுக்குள்ள அப்படியே சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காரு. டேபிள்ல 3 பவுல் இருக்கு. மடிக்க போயிட்டு ஆலிஸோட போட்டோவை எடுத்து பாக்குறாரு. அவளுக்கு பக்கத்துல யங் ஹெர்மன் இருக்கிறதையும் காட்டுறாங்க. அடுத்து சாகலா அப்படின்னு தூக்கு கயிறை கழுத்துல மாற்றாரு. மறுபடியும் மனசு மாதிரி கீழே வந்து பைபிள் எடுத்து வச்சு வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்து கொஞ்ச நேரத்துல சேர்ல உட்காந்து அப்படி தூங்கி போக டக்குன்னு அந்த இடம் இருட்ட ஆரம்பிக்குது. அப்ப திடீர்னு யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டு ஹெர்மனும் பயந்து போயிட்டு தூக்கு தெரிஞ்சு எந்திரிக்க அப்படியே கட் பண்ணி படத்தை முடிக்கிறாங்க. இந்த கதையை நம்ம ஷார்ட்டா பார்ப்போம். ஹெர்மன் அவரோட ஒய்ஃப் ஆலிஸ் மேல சந்தேகப்பட்டு சின்ன வயசுலயே தெரியாம கொலை பண்ணிடுறாரு. அது அவருக்கு தப்புன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் ஆலிஸோட ஆத்மா அவருக்கு சில இல்லூஷனை காட்டியிருக்கு. மேரி சிஸ்டர், சீனியர் சிஸ்டர், ஜேம்ஸ் எல்லாமே ஒரு இல்லூஷன் தான். கடைசியா அவர் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா ஆலிஸோட ஆத்மா அவரை விடாது கருப்பு மாதிரி துரத்திக்கிட்டே இருக்க போகுது அப்படி மாதிரி காட்டி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.